அவந்திகா, வயிற்றுல ஏதாவது பெயின் இருக்காமா? இல்ல மேடம். ஏன் இப்படி கேக்குறீங்க? ஒண்ணு இல்ல, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுமா. என்னாச்சு டாக்டர்? ஏதாச்சும் பிரச்சனையா? ஆமா சிஸ்டர், 2 மினிட்ஸ். ஓகே பாருங்க. ஒண்ணுமே புரியலையே, பெயினும் இல்லைங்க, ஆனா வயிற்றுல கருவோட சேர்ந்து ஒரு கட்டி வளருதே. எப்படி இதை ரிமூவ் பண்றது? கட்டி இப்போதைக்கு சின்னதாக தான் இருக்கு. பேசாம இன்ஜெக்ஷன் மூலயமா மருந்தேற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கரைக்க பார்ப்போம். டேப்லெட்டும் எடுத்துக்க வச்சாதான் இதை சரி பண்ண முடியும். இல்லைன்னா குழந்தைய அடிச்சு கடைசியில் அந்த கட்டி தான் பெருசாக வளரும். ஏன்னு தெரியலையே. சரி, இப்போ சொன்னால் பதறி ஆயிடுவாங்க. அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி வைப்போம். என்னாச்சு டாக்டர்? ஒன்றும் பிரச்சனை இல்லை, இல்லை நார்மலாக தானே இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, பேபி நல்லாவே க்ரோத் ஆயிருக்கு. சரி ஓகே, நீ எந்திரிச்சுக்கோ, ஹஸ்பண்ட்ட நான் பேசிக்கிறேன். என்ன டாக்டர், ஏன்ட்டு எதுனாலும் சொல்லுங்க. அதான் சொல்லிட்டல அவந்திகா, குழந்தை நல்லா இருக்கு. சில டேப்லெட்லாம் கொஞ்சம் இப்போ வந்து எடுத்துக்கணும். அதை பற்றி தான் ஹஸ்பண்ட் கிட்ட பேசணும். சரி நீ எந்திரிச்சுக்கோ. எந்திரிமா, எல்லாம் நார்மலாக தான் இருக்கு, பயப்படாத. சரிங்க சிஸ்டர். சிஸ்டர், அவங்க ஹஸ்பண்ட் வர சொல்லுங்க. அவந்திகா, நீங்க கொஞ்சம் வெளியே இருங்கம்மா. என்னாச்சு டாக்டர்? எப்பயும் வெளியே வச்சுக்கிட்டு என்ன பேச மாட்டீங்க, இன்னைக்கு என்ன வெளியே இருக்க சொல்றீங்க? ஏதாச்சும் பிரச்சனையா? எதுனாலும் என்கிட்ட சொல்லுங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன்னை நல்லா பார்த்துக்க சொல்லி ஹஸ்பண்டில் சில அட்வைஸ் எல்லாம் கொடுக்கணும். அதனால தான் உனக்கு கொஞ்சம் டெஸ்ட்லாம் எடுப்பாங்க, நீ வெளியே வெயிட் பண்ணு. சிஸ்டர், நீங்க போய் உங்களுக்கு தேவையான டெஸ்ட்லாம் எடுங்க. ஓகே மேடம். போங்க அவந்திகா, நீங்க டெஸ்ட் கொடுத்துட்டு வெயிட் பண்ணுங்க, நான் ஹஸ்பண்ட்ட பேசிட்டு அனுப்பிடுறேன். எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? டெஸ்ட் நார்மல் தான் எல்லாமே. ஓகேவா? போய் டெஸ்ட் கொடுங்க, வெயிட் பண்ணுங்க. சரிங்க டாக்டர். வாமா அவந்திகா. டாக்டர் என்னாச்சு? ஒன்றும் இல்லை, அவந்திகா வயிற்றுல குழந்தையோட சேர்த்து ஒரு கட்டி வளருது. என்ன சொல்றீங்க? எப்படி டாக்டர் அதை சரி பண்றது? ஆப்ரேட் பண்ணுமா? இப்போதைக்கு கட்டி சின்னதாக தான் இருக்கு. இன்ஜெக்ட் மூலியமா மருந்து ஏற்றி கரைக்க பார்ப்போம். அப்படி இல்லைன்னா வேற வழியே இல்லை, ஆப்ரேட் பண்ணி தான் ஆகணும். எப்படி டாக்டர் இதை மறைக்கிறது? அவள் ஹஸ்பண்ட் கிட்ட உண்மையை சொல்லிடலாம். பின்னாடி எதாவது கடைசியில் நம்ம தலை தான் உருளும். ஸோ இப்போ இன்ஃபார்ம் பண்ணி அதுக்கான வேலையை ஆரம்பிச்சது தான் நல்லது. சரிங்க டாக்டர், நான் அவங்க ஹஸ்பண்ட் வர சொல்றேன். அவந்திகா, என்னங்க, உங்களை உள்ள வர சொன்னாங்க டாக்டர். என்னாச்சுடி? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஏதாச்சும் பிரச்சனையா? என்ன சொன்னாங்க டாக்டர்? எல்லாம் நார்மலா தானே இருக்கு? நார்மலா தான் இருக்குன்னு சொன்னாங்க. என்னமோ டெஸ்ட்டுக்கெல்லாம் கொடுக்கணும், நாங்க உங்ககிட்ட தனியா பேசணும்னு சொன்னாங்க. என்ன ஏதோ டெஸ்ட் கொடுத்துட்டு வெளியே வெயிட் பண்ணுமான்னாங்க. என்னன்னு ஒன்றும் புரியலங்க. ஒன்றும் இருக்காது. சரி, நான் பார்த்துட்டு வரேன். சரிங்க சார். வாங்க சார். வர சிஸ்டர். சரி நீங்க போங்க, நான் டெஸ்ட் கொடுக்கணும், வெயிட் பண்றேன். சரி சார், நீங்க உள்ள போங்க, உங்களுக்கு சில டெஸ்ட்லாம் எடுக்கணும், நான் பாத்துக்கிறேன். ஓகே சிஸ்டர், நான் போறேன். சிஸ்டர், டாக்டர் ஏதோ என்கிட்ட மறைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். உண்மையை சொல்லுங்க, எனக்கு என்னாச்சு? ஒன்றும் இல்லை அவந்திகா, உங்களுக்கு உடம்பு கொஞ்சம் வீக்காக இருக்குது. டேப்லெட்ஸ்லாம் நிறைய இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. இப்போ வந்து ஹார்ட் பீட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், அதனால டெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். என்னமோ நீங்கள் மறைக்கிற மாதிரியே இருக்குது. மறைக்கிறதுக்கெல்லாம் எதுவும் இல்லைம்மா, உனக்கு தெரியும்ல, உன் உடம்பு நார்மலாக தான் இருக்குது. உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா சொல்லு, வயிற்றுல ஏதாவது வலி இருக்கா? அதெல்லாம் எதுவும் இல்லை, நான் எப்பயும் போல தான் இருக்கேன். அப்புறம் நீ பயப்படுற? டாக்டர் எல்லாத்துக்கிட்டையும் இது பொதுவாக சொல்கிறதான், நீ எதுவும் பயந்துக்காத சரியா? இதே 4வது மாதம் தொடங்கி இருக்குல்ல, அதனால தான் கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருக்கணுங்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. சரி வா, பிளட் டெஸ்ட் கொடுத்துட்டு வருவோம். சரி சிஸ்டர். அம்மா, இந்த பொண்ணை சமாளிக்க முடியாது, கேள்வி மேல கேள்வியா கேக்குது. இனி அவ புருஷனை என்ன பாடுபடுத்த போதோ, மாட்டினார் அவரு. டாக்டர். ஆமா சார், உட்காருங்க. இல்ல மேடம், பரவாயில்ல இருக்கட்டும். என்னாச்சு மேடம்? அவந்தியாக்கு ஏதோ தனியா பேசணும்னு சொன்னீங்க. நான் சொல்றத கொஞ்சம் அமைதியா கேளுங்க, கோவப்படாதீங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆருங்க. நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தாலே பயமா இருக்கு. அவந்தியாக்கு என்னாச்சு மேடம்? அது வந்து அவந்தியா வயிற்றுல குழந்தை வளர்றது உண்மைதான், அதோட சேர்த்து சின்னதா ஒரு கட்டி உருவாயிருக்கு. இப்ப என்ன சொல்றீங்க டாக்டர்? ஐயோ சார், தயவு செஞ்சு அழுவாதீங்க. இது 110 பேருக்கு வரதுதான், சரி பண்ணிக்கலாம். உங்களோட அதிர்ஷ்டம் கட்டி இப்போ சின்னதாக தான் இருக்குது. இதை நம்ம சீக்கிரமே பார்த்துட்டோம். அதனால் மருந்து மூலிமா நம்ம கரைச்சிடலாம். அதுவும் மருந்து மூலிமா எதுவும் நம்மளால் கரைக்க முடியலன்னா தான் அடுத்த கட்டமாக ஆப்ரேட் பண்ணி வெளியே எடுக்கணும். இந்த 2 ஆப்ஷன் தான் இப்போதைக்கு இருக்குது. இந்த 2 பண்ணாலுமே உங்கள் குழந்தைக்கு எந்த ஆபத்தும் இருக்காது. ஆனால் இந்த 2ல் எந்த ஒரு விஷயம் பண்ணலனாலும் கண்டிப்பாக உங்கள் குழந்தை கருவிலே இதாயிரும். என்ன டாக்டர் இவ்வளோ பெரிய குண்டை தூக்கி போடுறீங்க? நானும் இப்போதான் கொஞ்சம் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளேன்னு சந்தோஷமாக இருந்தேன். எல்லாமே முடிஞ்சு போயிடும் போலயே. இதை எப்படி டாக்டர் நான் அவர்கிட்ட சொல்லுவேன்? என்ன டாக்டர் பெருசா தூக்கி போட்டீங்களே? இங்க பாருங்க, பயப்படாதீங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு சிலருக்கு வரதான். பட் உங்க ஒய்ஃபுக்கு வந்துருச்சு. நம்ம அதை எப்படி சரி பண்ணணும்னு தான் பார்க்கணும். நம்ம உடஞ்சு போய் உட்காந்துட்டா அடுத்த ஆட்டம் என்னன்னு ஒண்ணுமே பண்ண முடியாது சார். கொஞ்சம் நீங்க ஒத்துழைச்சாதான் நான் இதை சரி பண்ண எல்லாம் முயற்சி பண்ண முடியும். என்னால தாங்க முடியல டாக்டர். ஒரு பக்கம் மாசமா இருக்காளே நினைச்சு சந்தோஷப்படுறதா, இல்ல இப்படி சொல்றீங்களேன்னு நினைச்சு வருத்தப்படுறதான்னு எனக்கு தெரியல. சரி பண்ணிக்கலாம், அதுக்கு நான் கேரண்டி. நீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்க ஒய்ஃபை பத்திரமா பாத்துக்கோங்க. ஜங்க் ஃபுட் எதுவுமே சாப்பிடக்கூடாது சார். கடை ஐட்டம், ஆயில் ஐட்டம் எதுவுமே சாப்பிடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அவங்க சத்தான ஐட்டமாகவும் இயற்கை பொருளாக சாப்பிடணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். டாக்டர், வீட்டில் சமைச்சதையே நம்ம கொடுக்கலாம்ல? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா சார்? இயற்கை உணவுப் பொருளாக கொடுங்கிறேன். வீட்டில் சமைச்சு கொடுக்கறதே மேக்ஸிமம் நீங்கள் அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். எப்படி சொல்கிறேன்னா, பழங்கள், காய்கறிகள் இதெல்லாம் எதுவுமே சமைக்காமல் இயற்கையாக எப்படி கிடைக்குதோ அதை அப்படியே நம்ம சாப்பிட்ணும். இதுதான் உங்கள் ஒய்ஃபுக்கு இப்போதைக்கு மருந்து. இதை ஒரு மாதம் ஃபாலோ பண்ணுங்கள். அதோடு சேர்த்து நம்ம மருந்து ஏற்றி அந்த
கட்டியை எப்படி கரைக்கலாம்னு பார்க்கலாம் சரியா? அதுக்கடுத்து என்ன ஸ்டெப்போ கண்டிப்பாக அதை நம்ம பண்ணலாம். பட் எது பண்ணாலுமே உங்கள் குழந்தைக்கு எந்த ஆபத்து இருக்காது. ஆனால் ஒன்று, இதை அப்படியே விட்டுட்டா உங்கள் ஒய்ஃபுக்கு ஆபத்து, உங்கள் குழந்தைக்கு ஆபத்து. அதை நீங்கள் நல்லா மனசில் வச்சுக்கோங்க. இதை எப்படி நான் அவட்ட மறைக்க போறேன்னு தெரியல. இப்பயே ஒரு மாதிரி என்னென்னமோ பேசிட்டு இருக்கா டாக்டர். எனக்கு எதுவுமே தெரியாதனால நான் சமாதானப்படுத்திட்டு வந்திருக்கேன். இனிமே எப்படி இதை சொல்ல போறேன்னு தெரியல. ஐயோ, அவங்க கிட்ட சொல்லிடாதீங்க. சொன்னீங்கன்னா அவங்க தாங்க மாட்டாங்க, அதிர்ச்சி ஆயிடுவாங்க. இதனால குழந்தைக்கு ஆபத்தாயிரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை அவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கிறது தான் நல்லது சரியா? எப்படி டாக்டர்? பாருங்க சார், இப்போ வந்திருக்க கட்டி உங்கள் ஒய்ஃபுக்கு எந்த பிரச்சனையுமே பண்ணல. அது நீங்கள் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த கட்டி வரும்போது வயிறு வலிக்கும். ஆனால் உங்கள் ஒய்ஃபுக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ அவங்க நார்மலாக தான் இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம இன்ஜெக்ஷன் மூலமா அவங்களுக்கே தெரியாமல் இதை எப்படி சரி பண்ணலாம் மட்டும்தான் யோசிக்கணும். ஆப்ரேட் பண்ண வரும்போது பார்த்துக்கலாம். ஸோ கொஞ்சம் பொறுமையா இருங்க. இது எவ்வளோ நாள் சரியாகும்? இங்கே பாருங்க சார், மருந்து கொடுக்க ஆரம்பிச்சாதான் கட்டியோட வளர்ச்சி எப்படி இருக்குது, குறையுதா இல்லை இன்க்ரீஸ் ஆகுதான்னு எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். எப்படியும் இன்னும் ஒரு 1 மந்த் ஆகும். 1 மந்த் நான் கொடுக்குற டேப்லெட் மருந்தெல்லாம் அவங்கள கரெக்டாக சாப்பிட வைங்க சரியா? அதுக்கு அடுத்த டெஸ்ட்லாம் நம்ம பார்த்துக்கலாம். சரிங்க டாக்டர். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சந்தோஷமா வந்தேன். இப்போ மனசு முழுக்க வலிதான் இருக்கு. உடஞ்சி போகாதீங்க சார். இப்போதைக்கு நீங்கள் தான் உங்கள் ஒய்ஃபுக்கு பக்கபலமாக இருக்கணும். ஸோ புரிஞ்சு நடந்துக்காங்க. அவங்கள நான் வேணும்னு தான் சும்மா டெஸ்ட் இருக்குன்னு எழுதி விட்டுருக்கேன். டெஸ்ட்லாம் எதுவும் இல்லை, சிஸ்டர் பார்த்துக்குவாங்க. நீங்கள் நெக்ஸ்ட் செக்கப்புக்கு கூட்டிகிட்டு வந்துடுங்க. இப்போதைக்கு நான் கொடுக்குற டேப்லெட் எல்லாம் போட்டு விடுங்க. அதுக்கப்புறம் இன்ஜெக்ட் இப்போ பண்ணி விட்ருவாங்க சிஸ்டர். சரிங்க டாக்டர். சரி சார், பில்லு 6000 ஆச்சு. சிஸ்டர் கிட்ட கொடுத்துருங்க. அடுத்த மந்த் செக்கப் மறக்காமல் கூட்டிட்டு வாங்க. இப்போ அந்த இன்ஜெக்ட் மூலியமாக மருந்து ஏற்றிடுவாங்க. சரிங்க டாக்டர். இந்தாங்க, இந்த டேப்லெட் மருந்தெல்லாம் வாங்கிக்கோங்க. கொடுங்க டாக்டர். இந்தாங்க சார். கொடுங்க டாக்டர். பயப்படாதீங்க, நெக்ஸ்ட் செக்கப் மறக்காமல் கூட்டிட்டு வாங்க. சரிங்க மேடம், வரேன். ஓகே சார். கடவுளே, எல்லா விஷயமும் நல்லாவே போகுது. எல்லாமே நல்லதா நடக்குதுன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டேன். அதுக்குன்னு இந்த கஷ்டத்தை கொடுத்துட்டேன். என் பிள்ளைக்கும் பொண்டாட்டிக்கும் ஒன்றும் ஆகக்கூடாது. அவங்க நல்லா இருக்கணும் கடவுளே. என்கிட்ட நல்லபடியாக அவங்கள திருப்பி கொடுத்துரு. எனக்கு அது போதும். எதுக்கு இப்போ இன்ஜெக்ஷன் போட்டீங்க? ஒன்றும் இல்லைம்மா, டாக்டர் உனக்கு சத்தூசி போட சொன்னாங்க, அதுதான் போட்டேன். சரி, உங்கள் வீட்டுக்காரர் வருவார், அவங்க டேப்லெட்லாம் எழுதி கொடுப்பாங்க. அதை மறக்காமல் கண்டினியூ பண்ணுமா சரியா? சரிங்க சிஸ்டர். இந்த பிளட் ரிப்போர்ட்லாம் எப்போ வரும்? அந்த உங்களுக்கு ஃபோன் பண்ணுமா? நார்மலாக இருந்தால் எதுவும் கால் பண்ண மாட்டாங்க. ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தால் தான் கூப்பிடுவாங்க சரியா? நீங்கள் ஃபோன்லேயே பேசிக்கலாம். சரிங்க சிஸ்டர். நம்ம முகத்தை ஒரு மாதிரி வச்சிருந்தா கண்டிப்பாக ஏதாவது மனசில் போட்டு குழப்பிக்குவா. அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம சந்தோஷமா இருக்க மாதிரி காட்டிக்குவோம். நம்ம மனசுக்குள்ள இருக்க விதை அது நம்மளோட போட்டும். என் பொண்டாட்டி என்னைக்கு சந்தோஷமா இருக்கணும். அவள் ஒரு நிமிஷம் கூட கஷ்டப்படக்கூடாது. வந்திகா, டாக்டர் என்ன சொன்னாங்க? எல்லாம் நார்மலா இருக்கா வந்திகா. முன்ன விட குழந்தை நல்லாவே இப்போ வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னாங்க. ஆனா என்ன, எனக்கு கொஞ்சம் நீ சத்தானதை சாப்பிடுனாங்க. இப்ப சத்தூசி போட்டிருப்பாங்களே. ஆமாங்க, போட்டாங்க. பரவாயில்ல, இவங்களுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக பேசுறாரு இவரு. அவ்வளோதான். அப்புறம் இப்போ கொடுத்துருக்க டேப்லெட்லாம் கண்டினியூ பண்ண சொன்னாங்க. அடுத்த மாதம் செக்அப் பண்ண சொன்னாங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முன்ன விட குழந்தை இப்போ நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்குன்னாங்க. அப்படிங்களாங்க? நானே பயந்துட்டேன். ஒரு நிமிஷத்துல டாக்டர் ஒரு மாதிரி பேசினாங்களா, ஏதோ ஒரு குழந்தைக்கு ஏதோ ஆபத்து வந்து தான் நானும் பயந்துட்டேன். லூசு, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. குழந்தை ஆரோக்கியமா நல்லபடியா இருக்கு. நீயும் நல்லா இருக்கேன்னு சொன்னாங்க. கொடுத்துருக்க மருந்தை மட்டும் நல்லா சாப்பிட சொன்னாங்க. வேற ஒன்றும் இல்லை. சிஸ்டர், ஃபீஸ் 6000 உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. ஆமாம் சார், கொடுங்க. இன்ஜெக்ஷன் போட்டாச்சு, பார்த்துக்கங்க. சரிங்க சிஸ்டர், இருங்க அமௌண்ட் தரேன். என்னங்க சிஸ்டர், இல்லை 6000 இருக்கு. சரி சார், கொடுங்க. ஓகே சிஸ்டர், அடுத்த மாதம் வரும். ஓகே, அடுத்த மாதம் கரெக்டாக இந்த டெய்லி செக்அப் பண்ணுங்க. மருந்து மாத்திரை கரெக்டாக போட்டுக்கோங்க சரிங்களா? சரிங்க சிஸ்டர். அவந்திகா, போலாமா? சரிங்க, போகலாம். சமடி, நான் கொஞ்சம் நேரத்தில் சாம்பார் குதிச்சிடும். சாம்பார் ரெடி ஆச்சுன்னா கஸ்டமருக்கு கொடுத்துடலாமா? சரி, காலை நறுக்கி வைங்க. மதியானம் சாப்பாடு செய்ய வேணும். நான் நறுக்கி வைக்கிறேம்மா. எல்லாமே உண்மையிலுமே திருந்திருச்சா இல்லை திருந்தின மாதிரி நடிச்சு மறுபடியும் நம்ம பழப்பம் மண்ணாளி போட வந்திருக்கா? ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. பார்த்தா கொஞ்சம் திருந்தின மாதிரி தான் தெரியுது. சரி, இப்போதைக்கு நமக்கு ஆள் தேவை. எதுக்கும் இந்த கிளவி வச்சுக்குவோம். ஏதாவது ஒம்பு தும்பு பண்ணட்டும், அப்புறம் எல்லாம் இருக்கு கிளவிக்கு. எம்மாடி, அடுத்து நீ நம்ம அகிலனோட தங்கச்சி தானே? ஆமா தாத்தா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கமா. நீ தான் புதுசா இட்லி கடை போட்டுருக்கா? ஆமா தாத்தா, நான் தான் போட்டிருக்கேன். என்னம்மா நீ இப்படி ஆகி போயிட்டிய? எங்க நீ எப்படி இருக்க வேண்டியவ? என்ன இப்படி ரோட்ல நின்று இட்லி கடை போட்டு வியாபாரம் பண்ணிருக்க? நல்லாவா இருக்குதெல்லாம்? ஏன் தாத்தா, இட்லி வியாபாரமும் ஒரு தொழில் தானே. அதுக்கு என்ன இப்ப குறைச்சல பத்தி சொல்லுங்க. நம்ம சுயமா தானே சம்பாதிக்கிறோம். நம்ம ஒன்றும் தப்பா வேணா வெளியில சம்பாதிக்கலையே. சரிதாம்மா, நல்லா தான் பேசுற. எந்த தொழில் செஞ்சா என்ன, தொழில நான் இருந்தா கரெக்டு தான் நீ சொல்றது. சரிம்மா, எனக்கு ஒரு பிளேட் இட்லி கொடுமா. புதுசா போட்டிருக்கீங்க, அப்படிக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சரிங்க தாத்தா, இருங்க போட்டு தரேன். ஒரு இட்லி எவ்வளோமா? அதெல்லாம் 5 ரூபா வச்சிருந்தேன். ஓரளவு கூட்டம் வருது, அதனால 6 ரூபா வச்சிருக்கேன் தாத்தா. சரிம்மா சரி கொடு. நல்லா இருந்தா 6 ரூபாய்னு 8 ரூபா கூட தரலாம். நீ இட்லி போட்டுதாமா. சரிங்க தாத்தா. சாம்பார் ரெடி ஆயிடுச்சா பாட்டி? அவ்வளோதாம்மா, நான் இறக்கி வைக்கிறேன். சீக்கிரம். தாத்தா, உங்களுக்கு சாம்பார் வேணுமா? சாம்பார் சரிம்மா, வை. சரிங்க தாத்தா, சாம்பார் இறக்கி எங்க வைப்போம். சரி, காய் நறுக்கும், வேற நேரம் போயிடும். தாத்தா தரேன். சரிம்மா, எடுத்து அடிச்சா. தாத்தா இந்தாங்க.
மாடி அந்த பக்கம் கொஞ்சம் சாப்பிட்றேன், வேணும்னா மறுபடியும் வந்து வாங்கிக்கிறேன். சரிங்க தாத்தா, சாப்பிடுங்க. அவளை பார்த்தா எல்லாம் நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கு, சாப்பிட்டு பார்ப்போம். மத்தியானம் என்ன செய்யணும் சொல்லுமா, அதுக்கான வேலையை பார்க்குறேன். மத்தியானம் சாப்பாடு செஞ்சு கலர்னா சாப்பாடு மாதிரி பண்ணணும். தயிர் சாப்பாடு, தேங்காய் சாப்பாடு, தக்காளி சாப்பாடு, 3 வகையான சாப்பாடு போடணும். கூட என்ன சாப்பாடு போட்டால் நல்லா இருக்குங்கிறீங்க? மடி லெமன் சாப்பாடு போடலாமா, நல்லா இருக்கும். சரி, அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி வேலை பாருங்க. அரிசி ஊற போட்டுருங்க, சாதம் வடிச்சாதான் எல்லா சாப்பாடும் கிளற முடியும். சரிம்மா, நான் பார்த்துக்கிறேன் விடு. கிளவி என்ன சொன்னாலும் செய்யுது. சரி இல்லையே. பிள்ளை சொன்ன மாதிரி எல்லாமே படப்பட முடிச்சிடணும். இன்னைக்கு பிள்ளைக்கு சிட்டா வேலை பார்த்து கொடுத்தானா பிள்ளைக்கு நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வரும். நம்மளை நம்பவே மாட்டேங்கிற அப்போ வரைக்கும் எனக்கு நல்லா தெரியும். பரவாயில்ல, ஏதோ நல்லா வேலை பார்த்துது. எம்மாடி அக்கா, வாங்க அக்கா, என்ன வேணும்? நீ தான் புதுசாக கடை போட்டிருக்கேம்மா, இட்லி கடை? ஆமாக்கா, நான் தான் புதுசாக போட்டிருக்கேன். உங்களுக்கு என்னக்கா வேணும்? இட்லி ஒரு 5 கொடுத்துருமா. இங்கே சாப்பிட்றீங்களா பார்சலாக்கா? இங்கே தாம்மா சாப்பிட்றேன், தட்டில் போட்டு கொடு. சரிங்கக்கா. இட்லி எவ்வளோ? 6 ரூபாக்கா. இப்போதான் கடை போட்டீங்க, 6 ரூபான்னு கொடுக்குறேம்மா. இல்லைக்கா, கடை போட்டு 2 நாள் ஆச்சு, 5 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருந்தேன். இப்போதான் 6 ரூபாயை மாற்றிட்டேன். ஒரே நாளில் ஏற்றிட்ட போல. கூட்டம் நல்லாதாக்கா வருது, அதனால நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சரின்னு 1 ரூபா ஏற்றிருக்கேன். சரி சரி, எனக்கு இட்லி வச்சு கொடு. 1 நிமிஷம்க்கா. 6 ரூபாய்க்கு இட்லி அப்படி என்னதான் இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துறேன். என்னக்கா இட்லி? கொண்டா. அந்த பக்கம் சேர் போட்டிருக்கீங்க போல. ஆமாக்கா, அங்கே உட்காந்து சாப்பிடுங்க. சரிம்மா. இட்லி வேணா கேளுங்கக்கா, கொண்டு வந்து தரேன். சரி சரி. வாசம் நல்லா தூக்குது, சட்னி கம கமன்னு இருக்கு. சரி, போய் சாப்பிடுவோம். துளசி, காய் அரிஞ்சிட்டமா. மத்தியானம் சாப்பாடு அழுக்கையோட வேலையை ஆரம்பிச்சிருங்க. சரி, அப்படின்னா அடுத்து அந்த வேலையை ஆரம்பிச்சிடுறேன். சரி, காயை நறுக்கிட்டீங்களா? இனி தக்காளி சாப்பாடு, தயிர் சாப்பாடு, அதுக்கப்புறம் வேற என்ன லெமன் சாப்பாடு சொன்னீங்க. இது எல்லாத்துக்கும் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. சாப்பாடு வடிச்சாதான் ஒவ்வொன்றா செய்ய முடியும். சரி சரி, நீங்க காலையில சாப்பிட்டு வந்துருக்க மாட்டீங்க. உங்களுக்கு இட்லி ஒரு தட்டில் வச்சு தரேன், சாப்பிடுங்க. எனக்கு பசி இல்லம்மா. ஆமா, நீ தான் புள்ள தாச்சு புள்ள, நீ சாப்பிட வேண்டியதானே? இல்ல, எனக்கு பசி இல்ல. அட, எப்படிமா பசியாம இருக்க புள்ள தாச்சு புள்ள? நல்ல பசி இருக்குமே, வேணும்னே சாப்பிடாம இருக்காத. சாப்பிடு, ஆளுங்க வந்தா நான் பாத்துக்கிறப்போ. பரவாயில்ல, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். விருப்பம், நான் எதுவும் சொல்லல. பசிச்சதுன்னா கையோட சாப்பிடு. நான் உலக ஊற்றி வைக்கிறேன். சரி பாட்டி. தண்ணி அந்த பக்கம் போய் பிடிச்சிட்டு வந்து சாப்பாட்டு கொலை ஊற்றி வைப்பா. கிளம்பி வேலையில கன் மாதிரி செய்யுது. பரவாயில்ல பரவாயில்ல, சைட்டும் எத்தனை வேலை என்ன வீட்டில் வாங்கியிருக்கோம். இப்போ பாரு, இங்கே வந்து வேலை பெண்ட் அனுப்புற மாதிரி ஆயிடுச்சு. யாருக்காவது சட்னி குழம்பு வேணுமா? வேண்டாமா, எனக்கு போதும், நான் வார இரு. சரிங்க தாத்தா. தாத்தா, எப்படி இருந்துச்சு இட்லி? ரொம்ப அருமையா இருந்துச்சு, நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த இட்லிக்கு 8 ரூபா கொடுத்தாலும் தகுமா? நானே 6 ரூபா தான் தருவேன். ஏன்னா நீ 6 ரூபா தானே சொன்ன. தாத்தா, ஆமாம்மா, நீ தானே சொன்ன 6 ரூபா கொடுத்தா போதுன்னு. அதனால தான் சொல்றேன். அடுத்த டைம் வந்தா கண்டிப்பா 8 ரூபா தரேன், சரியாமா? சரி தாத்தா, காசு கொடுங்க. சரிம்மா. இதாம்மா துளசி, வாங்கிக்கோ. கொடுங்க தாத்தா. காசு கரெக்டா இருக்கா பாத்துக்கோமா. சரியா தாத்தா இருக்கு. வரட்டுமாப்பா? அடிக்கடி வாங்க நம்ம கடைக்கு. இப்ப டெய்லி காலையில உங்க கடையில வந்து சாப்பிட்டு தான் போவேன். எல்லாமே அருமையா இருக்கு. சரிங்க தாத்தா. வாரேன். போயிட்டு வாங்க. பரவாயில்ல, தாத்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்ப எல்லாமே நல்லா தான் இருக்கு போல. நம்ம செஞ்சதை விட கிளவி செஞ்சு இன்னைக்கு ஓட்டமா ஓடுது. எல்லாமே காலி ஏற்போலையே சீக்கிரமா. கிளவி எங்க போகுது? தண்ணி பிடிக்க போதா? பசியாதான் இருக்கு. சரி, நம்மளும் ஒரு தட்டில் போட்டு சாப்பிடுவோம். நம்ம குட்டி வயிற்றுக்குள்ள இருக்கவன் கத்திக்கிட்டே இருக்கான் கியான்னு. கண்மணி, ரெடி ஆயிட்டா இல்லையா? டைம் ஆயிட்டே இருக்குடி. என்னங்க, ரெடி ஆயிட்டேன். எப்படி இருக்கு இந்த சாரி? நல்லா இருக்கா? அது வந்து என்ன ஆச்சு? நல்லா இருக்கா இல்லையான்னு கேட்டேன். வந்து பக்கத்துல வந்து சொல்றேன். இதுக்கு பக்கத்துல வந்து பார்த்தா தானே நல்லா சொல்ல முடியும். அதுக்கு தான். சரி, ஓகே. ஐயோ, இன்னைக்கு என்ன கண்மணி இப்படி கொல்ல அழகா இருக்க? அப்பா, அழகே பொறாம இப்படும் பேர் அழகு என் பொண்டாட்டி. கிண்டல் தானே வேண்டாங்கிறது. இல்லடி, சத்தியமா சொல்றேன். இன்னைக்கு இந்த பிங்க் கலர் சரியில்ல, சும்மா நச்சுன்னு கும்முன்னு அழகா இருக்க. போது புகழ்னதெல்லாம் இப்பெல்லாம் இந்த மாதிரி புகழ்றது என்னைக்காச்சும் ஒன்னாலுங்கிற மாதிரி ஆயிடுச்சு, அப்படிதானே? ஏன் கண்மணி இப்படி சொல்றவ? ஆமா, எல்லாம் மாசம் வந்து எதையும் என்ன கண்டுக்கிறது இல்ல. எல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்படியா நினைச்சிட்டு இருக்க நீ? என்ன, நான் தான் பார்த்துட்டு தானே இருக்கேன். உங்களா கவனிச்சுட்டு தான் இருக்கேன். நீங்க தான் எனக்கு கவனிக்கிறதே இல்லை. நான் கவனிச்சு தாண்டி வயிற்றுல 2 லோடிங்ல இருக்கு. அப்புறம் சொல்ற? பார்த்தீங்களா, நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட போய் சொல்லிட்டு இருக்கேன், என்ன சொல்லணும்? சரி, என்ன பண்றது? மாசமா இருக்க பிள்ளைய தொந்தரவு பண்ணக்கூடாது. அதனால இப்ப கொஞ்சம் பொறுத்து போயிட்டு இருக்கேன். குழந்தை மட்டும் பிறக்கட்டும், அதுக்கப்புறம் பாரு ஐயாவோட ஆட்டத்தை. ஏங்க, டான்ஸ் ஆட போறீங்களா? இங்கு ஃபர்ஸ்ட் 2 குழந்தை பிறக்கட்டும், அதுக்கு அடுத்து 3வது குழந்தைக்கு ரெடி பண்ண வேண்டியதான். என்ன நான் சொல்றது? உங்ககிட்ட போய் இதெல்லாம் சொன்னால எனக்கு இது தேவைதான்.
2 குழந்தைய பெற்றிருக்கிறதுல போதும் ஆயிரும் போல. இதுல 3ஆவதா இன்னொரு குழந்தை. நினப்பு தான் பொழப்ப கிடைக்குது. என்னடி இப்படி சொல்ற? போய் படிச்சுட்டு அடுத்து என்ன வேலைக்கு போகலான்னு அதை பற்றி யோசிங்க. வந்துட்டார் 3வது குழந்தைக்கு ரெடி பண்ணா. நீ கண்மணி உண்மையை தாண்டி சொல்றேன். அவளை இந்த விஷயத்துலலாம் நான் தெளிவா இருக்கேன். பார்த்துக்கலாம் யாரு தெளிவாக இருக்காங்கன்னு. என்ன கண்மணி கடைசியில் டீல் விட்டுருக்கு? ஃபஸ்ட்டு 2 குழந்தைய நல்லபடியாக பெற்றெடுக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்ததை பற்றி யோசிக்கலாம். இன்னும் வேலைக்கே போகல, அதுக்குள்ள நம்ம 2 குழந்தை பெற்றிருக்கோம். இதுவே பெரிய அதிசயம். இதில் நீங்கள் வேற. சரி, அதுக்குள்ள எல்லாம் சரியாயிடும் விடு. சரி காலேஜ் கிளம்பலாமா? போலாம் கியூட்டா இருக்க, போலாம். பாட்டி எல்லாம் பேக் எடுத்து வச்சுருப்பாங்க, எடுத்த உடனே கிளம்ப வேண்டியதான். சரி கண்மணி. என்ன சொன்னாலும் கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே மாட்டேங்கிறா. அவளை பார்த்துக்கிறேன்டி உன்ன. பாட்டி கண்மணி வா அருமையா இருக்குடி இந்த புடவையில. பார்க்க நல்ல அழகா லட்சணமா இருக்கே. உன் கலருக்கு ஏற்ற புடவை எடுத்து கட்டிட்டவ இன்னைக்கு. அம்மா பாட்டி, இன்னைக்கு கண்மணி ரொம்ப அழகா இருக்கல்ல? ஆமா மாப்ள, நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப அழகா இருக்கா. எம்மடி கண்மணி பேக்ல எல்லாம் எடுத்து வச்சுட்டமா. டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு போட்டேன். அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கமா. எல்லாம் மறக்காம சாப்பிட்டு மாப்பிளைக்கு இதுலயே வச்சிருக்கேன், சாப்பிட்டுக்கோங்க 2 பேரும். சரி பாட்டி, நான் பாத்துக்கிறேன். சரி சாயங்காலமா வா, சுத்தி போட்டுறேன். என்னமோ பாக்குறதுக்கு அழகா இருக்க, தேவதை போல இருக்க மணி. ஆமா பாட்டி, நீங்களே கண்ணு வச்சிருவீங்களாட்டு இருக்கேன் பொண்டாட்டியா? இல்ல மாப்ள, நான் கண்ணெல்லாம் வைக்கல. அப்படி கிடக்குறாரு பாட்டி, நீங்க கொடுங்க, நேரம் ஆச்சு. சரி மண்டா பாட்டி, கிளம்புறோம், டைம் ஆயிட்டே இருக்கு. சரிங்க மாப்ள, எம்மடி கண்மணி பார்த்து பத்திரம் சரியாமா? சரி பாட்டி, போயிட்டுறேன். நீ சாப்பிடு. சாப்பிட்டுக்கிறேன் பத்திரம். சரி பாட்டி, வரோம். பாட்டி போயிட்டாங்க, போலாங்க. சீக்கிரமா வா கண்மணி, இன்னும் 10 மினிட்ஸ் தான் இருக்கு. இன்னைக்கு ரொம்ப லேட்டு. மணி கார் கொஞ்சம் பொறுமையா ஓட்டிட்டு போங்கம்மா. பாத்துக்கிறேன் பாட்டி. சீக்கிரங்க. என்ன காரை வேகமா ஓட்டணும்னு சொல்லி பேசிட்டு போறாங்க. மனசு வேற ஒரு மாதிரி படப்படன்னு நடிச்சுக்குது. போகும்போது எதுவும் சொல்லக்கூடாது. சரி கடவுள்கிட்ட வேண்டிக்கோ, நல்லபடியா போயிட்டு வரணும்னு. என்னவோ மனசு ஒரு மாதிரியா இருக்கு. 2 பேரும் போகணும்னு ஒரு மாதிரி பொக்குன்னு இருக்கு. சரி கண்டதை போட்டு யோசிக்க கூடாது. நடப்பதெல்லாம் நன்மைக்கே. நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம். அவங்க 2 பேரும் நல்லபடியா போயிட்டு வருவாங்க. கண்டதை போட்டு நம்மளே கற்பனை பண்ணக்கூடாது.